மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி செய்யுது பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வத்தலை பொரிச்சு எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வத்தலை இப்போ பொரிச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு, பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், மிளகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் குழம்ப. அம்பகம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டு நசுக்கி கூட போட்டுக்கலாம், நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர், லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன், அதை கரைச்சி வெடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெடிகட்டின தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம், புளி தண்ணியை. தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். பொரிச்ச மணத்தக்காளி வத்தலை இதில் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டு வத்த குழம்பு மாதிரி இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றின தொட்டு நம்ம 2 நாள் கூட இந்த குழம்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. லாஸ்ட் டைமில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு சுட்டாப்பில் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.